ஐபிஎல் 2024 ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு விட நேற்று நடந்து முடிஞ்சிருச்சு. நேற்று நிறைய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கார்டில் பணமாக தான் மிச்சர் ஸ்டாக் 24 கோடி, பேட் கம்பெனிஸ் 20 கோடி, ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் நினைப்பாங்க ஏதாவது நீங்கள் வேர்ல்ட் கப்பையும் கொடுத்துட்டு 20-40 கோடிலாம் சேர்த்து கொடுக்குறீங்க, உங்கள் மனசு யாருக்கு வராதா இந்தியாட்ட போய் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்லேயே டாக் ஆஃப் தி டவுன் வந்து பார்த்துட்டிங்கன்னா சமீர் ரிஸ்வி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எடுத்து தான். சமீர் ரிஸ்வி அவர் ஒரு 2K கிட்ஸ் 20 வயசு தான் ஆகுது. அவர் எப்படி சிஎஸ்கே எடுத்தாங்க? அது 8 கோடி 40 லட்சம் கொடுத்து எடுக்கிற அளவுக்கு அந்த பிளேயர் ஒருத்தான பிளேயரா? சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்னோன் கமாடிட்டிலாம் அதிகமாக போக மாட்டாங்க. எப்பவுமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் அதிகமாக போவாங்க. சமீர் ரிஸ்வி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்கேப்டு இந்தியன் பிளேயர். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 கோடி 40 லட்சம் கொடுத்து எடுத்திருக்காங்க. இந்த பிளேயர் 8 கோடி 40 லட்சம் ஒருத்தா? அதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். யார் இந்த சமீர் ரிஸ்வி? சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் எனக்கு இப்போ அவர் பார்க்கணும் போல இருக்குப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. சமீர் ரிஸ்வி யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச சேர்ந்த ரைட் ஹேண்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். இது கூட பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச சேர்ந்த லெஃப்ட் ஹேண்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக சிஎஸ்கே ஆடிட்டு இருந்தார். சிஎஸ்கேயோட சக்ஸஸ் முக்கிய காரணம் சுரேஷ் ரெய்னா. வேங்கை வாழ்ந்த காட்டில் வந்து வேங்கை வந்து நெருப்பிடும் கதைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஊர்லேருந்து ஒரு ஆள் வந்திருக்காரு. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 52 ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு பிளேயர் எடுத்து வச்சிருக்காங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா வந்து பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே செல்லமா ரைட் ஹேண்ட் ரெய்னா அப்படி தான் கூப்பிடுறாமா. ரெய்னா எப்படி இன்சைட் அவுட் ஸ்டார்ட் ஆகிறாரோ, ரெய்னா எப்படி வந்து ஸ்பின்னர்ஸ் டேக்கன் பண்ணுறாரோ, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து ஸ்பின்னர்ஸ் டேக்கன் பண்ணுறாமா, ரொம்ப அழகாக வந்து இன்சைட் அவுட் ஸ்டார்ட் ஆகிறாமா. அவர் பார்த்துல வந்து பார்த்தீங்கன்னா நீ ரெய்னா மாதிரியே ஆடுற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாமா. அது வந்து அவர் செல்லமா ரைட் ஹேண்ட் ரெய்னா தான் ஒரு டீம்மேட்ஸ்லாம் கூப்பிடுவாங்களாமா. 2018 ரிலீஸ் ஆன பிளேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே 2023 ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஆனால் ரெய்னா அளவுக்கு இவர் வருவாரன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் அதுக்கான பொட்டன்ஷியல் எல்லாமே இருக்குது. தமிழ்நாட்டில் எப்படி டிஎன்பியில் நடக்குதோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா யூபிலையுமே ஒரு லீக் நடந்திருக்கு. அந்த லீக்ல வந்து பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி அவருமே ஒரு டீம் ஆடிருக்காரு. அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா 9 மேட்சஸ் அவர் ஆடிருக்காரு. அவர் அந்த டீமை கேப்டன் பண்ணியிருக்காரு. 9 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா 455 ரன் அடிச்சிருக்காரு, 180 ஸ்ட்ரைக் ரேட் அடிச்சிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீகோட பார்த்தீங்கன்னா 3வது டாப் ரன் ஸ்கோரர். அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான சீசனாக இருந்திருக்கு. 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அது வந்து கேப்டன் பண்ணி ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிருந்திருக்காரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ரொம்ப சூப்பராக டேக்கன் பண்ண வராமல் ஏற்கனவே சொன்னால சுரேஷ் ரெய்னா மாதிரி இவருமே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ஈஸியாக டேக்கன் பண்ண வராமல். சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் எடுத்தது முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சேப்பாக ஆடுவாங்க. சின்ன சேப்பாக ஆடுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன். அதான் வந்து ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆட தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேட்ஸ்மேன் வேணும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ரொம்ப சூப்பர் டேக்கன் பண்ணுற காரணத்துக்காக கூட சிஎஸ்கே ஒரு எடுத்துக்கலாம். என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 172 இருக்குது. 172லாம் இந்த ஆண்ட்ரேசல் டிவிலியர்ஸ் அது மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இருக்குது ஸ்ட்ரைக் ரேட். அந்த ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஸ்பின்னருக்கு எதிராக இவருக்கு இருக்குது. இந்த காரணங்களுக்காக கூட பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ஒரு போட்டு எடுத்திருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இவர் பிட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட 11 கோடி தான் இருந்துச்சு. அந்த 11 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எடுத்தது 8 கோடி 40 லட்சத்துக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 11 கோடியில் முக்கால்வாசி பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளேயருக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு அன்கேப்டு இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு. அப்போனா எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு சிஎஸ்கே ஒரு எடுத்திருப்பாங்க நீங்க நினைச்சு பாருங்க. அந்த நம்பிக்கை கண்டிப்பாக ப்ரூவ் பண்ற மாதிரி அவரோட பொட்டன்ஷியல் கேம் பிளே எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஐபிஎல் இந்த அளவுக்கு அது 8 கோடி 40 லட்சம் கொடுத்து எடுத்திருக்காங்க. ஐபிஎல் அவரால் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமான்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கை வச்சு அவர் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஷாருக்கான் கூட அவங்க எடுக்கல. எல்லாமே 54 ரீப்ளேஸ்மெண்ட் ஷாருக்கான் தான் இல்லை மணிஷ் பாண்டே கருணாயர் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த குறுக்கு இந்த கௌசிங் வந்தான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 52 ரீப்ளேஸ்மெண்ட் தேடுறீங்க, நான் பாரா சுரேஷ் ரெய்னாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வரேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி வந்துட்டாரு. ஆனால் சமீர் ரிஸ்வி வந்து இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அவர் கேம் டைம் கிடைக்கும். அந்த கொடுக்குற கேம் டைம் வந்து நல்லா ப்ரூவ் பண்ணாருன்னா இப்போ எப்படி ருத்ராஜ் அடுத்த சிஎஸ்கே ஃபியூச்சர்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி வந்து சமீர் ரிஸ்வியுமே சிஎஸ்கே அடுத்த ஃபியூச்சர் வந்து மாதிரி மாறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அவரோட பேட்டிங் பார்த்து எல்லா எக்ஸ்பெக்ட் வந்து அவர் வந்து ட்ரையல்ஸுக்கு நிறைய டீம்ஸ் போயிருக்காரு. அவரோட பேட்டிங் பார்த்து எல்லா டீமும் வந்து நல்லா இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் ஆக்ஷன் அவ்வளோ அமௌண்ட்டுக்கு போயிருந்தாரு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்தையுமே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் இந்தியா ஆடுற கூட அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், சமீர் ரிஸ்வி வந்து சிஎஸ்கே ஒரு ஃபியூச்சராக மாறுவாரா? 8 கோடி 40 லட்சம் கொடுத்து எடுத்திருக்காங்க. இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி ஒருத்தவங்க சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சமீர் ரிஸ்வி சிஎஸ்கே எடுத்துல எனக்கு என்ன பயம்னா இப்படி தான் 2020 சீசனில் கிறிஸ்ம கௌதம் வந்து ஒரு 10 கோடி கொடுத்து எடுத்திருந்தாங்க. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் பிளேயர்களை ஆட வைக்கவே இல்லை. அதே மாதிரி இவர் பண்ணாமல் இருந்தால் சரி.